Dear students, நான் உங்கள் மவுண்ட் ஆர்சிட் கெமிஸ்ட்ரியிலிருந்து தனிவேல் சார் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் எதுன்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம். குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம். ஓகேங்களா? Dear students, இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் அதை பத்தி நம்ம சொல்றதுக்கு முன்னாடி என்ன சயின்டிஸ்ட்ல அந்த ஆட்டத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சயின்டிஸ்ட் வந்துருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா we know all things made up of atom or made up of matter. எல்லா பொருட்களுமே உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களுமே பருப்பொருட்களால் ஆகப்படுது. அந்த ஆட்டத்துல என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னா atom contain subatomic particles such as electron, proton, நியூட்ரான் இதெல்லாம் இருந்துரும். ஜே தாம்சன் என்ன பண்றாரு அப்படின்னு அந்த ஆட்டத்தை பத்தி ஒரு மாடல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணது ஜே தாம்சன். ஜே தாம்சன் cathode ray experimental revolved that atom consists of negatively charged particle called electron. என்ன சொல்றாரு? J. Thomson cathode ray experiment revealed that atom consists of negatively charged particle called electron. அதாவது அந்த negative charged particle பேர் என்ன சொல்றாருன்னா எலக்ட்ரான் சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு என்பதுனா he proposed that atom positively charged sphere, atom என்ன பண்றாரு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறாரு. Positively charged sphere which electrons are revolved like seeds in the வாட்டர் மிலான். அந்த அதுல வந்து எலக்ட்ரான் என்ன பண்ணுதுன்னா ஒரு தர்பூசணி பழம் இருக்கு பத்தியா, தர்பூசணி பழத்தை கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெட் கலரா இருக்கு பத்தியா, அதெல்லாம் கடல் மாதிரி கன்சிடர் பண்ணிக்க. அதுல சீட்ஸ் எல்லாம் மிதங்குது பத்தியா, அந்த தர்பூசணி பழத்தை சீட்ஸ் அதை வந்து எலக்ட்ரான் மாதிரி கன்சிடர். அப்ப எலக்ட்ரான் என்ன பண்ணுது அங்கங்க மிதந்து அங்கங்க சுத்தி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. He proposed that atom is positively charged sphere in which the electrons are embedded like the seeds in the watermelon. Later Rutherford, அதுக்கப்புறம் ரூதர்ஃபோர்ட் வராரு. ரூதர்ஃபோர்ட் வந்து later Rutherford alpha ray scattering, இங்கதான் alpha ray scattering ஒரு வார்த்தை வராரு. alpha ray scattering எக்ஸ்பெரிமென்ட்ல ரிசல்ட்ஸ் ப்ரொவைட் தாம்சன் மாடல் வாஸ் ஃபெயில்ட். அப்ப ரூதர்ஃபோர்ட் என்ன பண்ணாரு? தாம்சனோட மாடல் இது ஃபெயிலியர் மாடல் சொல்லிட்டாரு. ரூதர்ஃபோர்ட் bombarded with a thin gold foil with a stream of fast moving particle. It was observed that இது என்ன பண்றதுன்னா ஒரு கோல்டு ஃபாயில்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஆல்பா ரே வச்சு பம்பார்ட் பண்றாரு. பம்பார்ட் பண்ணி என்ன கான்செப்ட் சொல்ல வர்றாரு இப்ப பாப்போம். இங்க பாருங்க, இதுதான் வந்து ஒரு ஆல்பா ரேவை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெஷின் வச்சுக்கோ. இங்க வந்து ஒரு தின் ஃபாயில் ஆஃப் கோல்டு, இது கோல்டு. இப்ப இதுல இருந்து ஒரு ரே ஆல்பா ரே ப்ரொடியூஸ் ஆகுது, வேகமா போகும்போது ஒரு சில பார்ட்டிகள் அந்த தின் ஃபாயிலை தாண்டி போகுது, உள்ள பெனட்ரேட் போகுது. ஒரு சில பார்ட்டிகள் பெனட்ராம திரும்புது, ஒரு சில பார்ட்டிகள் என்ன பண்ணுதுன்னா 180 அப்படி திரும்பி போயிடுது. இப்ப கான்செப்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு அந்த அரேஞ்ச்மெண்ட், இந்த என்ன சொல்றோம், இந்த மெக்கானிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ல ஆல்பா ரேவை ஒரு தின் ஃபாயில் ஆஃப் கோல்டு ஷீட் மேல பாஸ் பண்றாரு. பாஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா சம் பார்ட்டிகல்ஸ் பெனட்ரேட், சம் பார்ட்டிகல் எஜெக்டட். ஏன் எஜெக்ட் ஆகுது? அதுல இருந்து அவர் என்ன தெரிஞ்சினாரு அப்படின்னு பார்க்கும்போது he observed that என்ன பண்றாரு, most of the alpha particle passes through the foil. Most of the alpha particle passes through the foil. பெரும்பாலான ஆல்பா பார்ட்டிகல் வந்து அந்த கோல்டு ஃபாயில பெனட்ரேட் பண்ணி போகுது. Some of them are deflected by a small angle. ஒரு சில என்ன பண்ணுது இப்படி போயிட்டு திரும்பிடுது. ஒரு சில என்ன பண்ணுது, some of them are deflected by a small angle. A very few are reflected back by 180 degree. என்ன சொல்றோம்? A very few reflected back 180 degree. அப்போ ஒன்னு சொல்றது போய் பட்டுட்டு அப்படி திரும்புது. அப்போ ஒரு டார்க் ரூம்ல ஒரு பாலை தூக்கி அடிக்கிற, ஒரு பால் போயிடுது, அங்க ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்ப அந்த பொருள் மேல பட்டுச்சுன்னா என்ன அந்த பால் திரும்பி ரிட்டர்ன் வரும். படல அப்படின்னாக்கா அந்த பால் போயினே இருக்கும். அப்ப அந்த மாதிரி அந்த காலி ரூம்ல ஏதோ ஒரு பொருள் அங்க ஆப்ஜெக்ட் தடுக்கிறதால்தான் அந்த ரேஸ் வந்து திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. யாரு? ரூதர்ஃபோர்ட். அதான் சொல்றோம், he observed that most of the alpha particle passes through the foil. Some of them are deflected by a small angle. Yeah, very few are reflected back by 180. இதுல இருந்து என்ன சொல்ல வராரு அப்படினா he proposed that அதுல என்ன கருத்து சொல்றாரு, the center of the atom is the positively charged nucleus. அப்ப இந்த center of the atom என்ன பண்ணுது? positively charged nucleus. அப்ப நியூக்ளியஸ்ல ஏதோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. the center of the atom is the positively charged nucleus. Around the nucleus the electrons are moving in high speed. அப்ப இந்த சென்டர் ஆஃப் தி பார்ட்டிகல் ஒரு சென்டர் ஆஃப் தி பார்ட்டிகல்ல
பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, அதை சுத்தி எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது, நெகட்டிவ் சார்ஜ் வந்து பாசிட்டிவா சுத்துது அப்படின்னு இவர் சொல்றாரு. இந்த கொஸ்டின் வந்து 5 மார்க் கொஸ்டின்ல, சாரி 3 மார்க் கொஸ்டின்ல கேட்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஒன் செகண்ட் பாருங்க. எக்ஸ்பிளைன் ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல் தியரி ஆர் கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட். அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு இந்த மெக்கானிக்கல் எலிமெண்ட்ல எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது, வேகமா ஆல்பா ரே வேகமா பாஸ் ஆகும்போது சம் ஆஃப் தி ரேஸ் பெனட்ரேட் ஆகுது, ஒரு சில ரேஸ் வந்து திரும்பி எஜெக்ட் ஆகுது. ஏன் எஜெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, அங்க வந்து அது உள்ள வந்து ஏதோ ஒரு பார்ட்டிகல் தடுக்கும் போதுதான் அது வந்து அந்த ரேஸ் வந்து திரும்பி ரிட்டர்ன் ஆகுது. அது வந்து என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, he observed that most of the alpha particle passes through the foil. Most of the alpha particle passes through the foil. பெரும்பாலும் பாஸ் ஆகுது. Some of them are deflected by a small angle. ஒரு சில என்ன பண்ணுது, ஸ்மால் ஆங்கிள் ரிட்டர்ன் திரும்பி வருது. Very few are reflected back 180 degree. ஒரு சில வந்து போன வேகத்துல திரும்பி வருது. அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதால தான் அது என்ன பண்ணுது, திரும்பி ரிட்டர்ன் வருது. இது வந்து என்ன சொல்ல வராரு, he proposed that என்ன சொல்ல வராரு, the center of the atom is the positively charged, center of the atom positively charged particle nucleus. Around the nucleus the electrons are moving high speed. Around the nucleus, அப்ப நியூக்ளியஸ் சுத்தி என்ன பண்ணுது, எலக்ட்ரான்ஸ் வந்து ஹை ஸ்பீட்ல சுத்தி வருது அப்படின்னு சொல்றோம். Dear students, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, what are the limitations of Rutherford atomic model theory? Rutherford சொன்னார்ல, அதுல என்னென்ன ஃபெயிலியர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நாம் ஏற்கனவே சொல்லிடுறேன், பல முறை சொல்லியிருப்போம், இந்தியன் எஜுகேஷன் எல்லாமே வந்து ஃபெயிலியர் எஜுகேஷன் மட்டும் தான் படிப்போம். எப்படி ஃபெயில் ஆச்சுன்னு படிப்போம். ஆனா ஃபாரினர்ஸ் ஓட எஜுகேஷன் எல்லாமே பிராக்டிகல் எஜுகேஷன், எல்லாமே வந்து பிராக்டிகல் எக்ஸ்பெரிமெண்ட். இது நம்ம படிக்கிறது வேஸ்ட். ரூதர்ஃபோர்ட் இப்படி கண்டுபிடிச்சாரு, ஃபெயில் ஆகி போச்சு. ஜே தாம்சன் இப்படி கண்டுபிடிச்சாரு, ஃபெயில் ஆகி போச்சு. அடுத்து என்ன சொல்றோம், இந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்டும் ஃபெயிலியர் மெத்தட் மட்டும் தான் படிக்கும். அதனால தான் இந்தியன் எஜுகேஷன் வந்து டெவலப் ஆகாம இருக்கிறது ஒரு முக்கிய காரணம்னா, நம்ம படிக்க எல்லாமே ஃபெயிலியர்ஸ் மெத்தட் தான். இப்படிலாம் ஃபெயிலியர் ஆச்சு படிக்கிறோம். ஆனா அவங்க வந்து என்ன பண்ணுவான், அடுத்த ஸ்டேஜ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இப்படி செய்யறோம், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இப்படி செய்யறோம், அவன் தான் முடிஞ்சு போச்சு. அவன் எல்லாமே வந்து என்ன சொல்றோம், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே பாசிட்டிவ் எக்ஸ்பெரிமெண்டா இருக்கும். நம்மளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எக்ஸ்பெரிமெண்டா இருக்கும். அதனால இந்தியன் எஜுகேஷன் வந்து ரொம்ப டல்லா இருக்குது, முன்னேறாம இருக்கிறது காரணமே இதுதான். சரி, ஓகே, நம்ம இந்த டாபிக் உள்ள போட்டாவில நம்ம லெசனுக்கு வருவோம். ஓகே, வாட் ஆர் தி லிமிடேஷன்ஸ் ஆஃப், ஏன் இந்த டாபிக் சொல்றேன் அப்படின்னாக்கா 30 மினிட்ஸ் வீடியோ எடுக்கணும், புரியுதுங்களா? சரி, ஓகே, வாட் ஆர் தி லிமிடேஷன்ஸ் ஆஃப் ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல் தியரி? வாட் ஆர் தி லிமிடேஷன்ஸ் ஆஃப் ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல் தியரி அப்படின்னு கேட்டாங்க. அந்த ரூதர்ஃபோர்ட் மாடல்ல ஏன் அந்த ரூதர்ஃபோர்ட் மாடல் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, it fails to explain the distribution of electrons. அப்போ அந்த எலக்ட்ரான் வந்து அந்த ஒரு ஆட்டத்துல எலக்ட்ரானை எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு அந்த ரூதர்ஃபோர்ட் மாடல்ல சொல்லல. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 2, it fails to explain energy of electron. It fails to explain the energy. அது வந்து அந்த ஆட்டத்துக்கு எங்க இருந்து எனர்ஜி கிடைக்குது, அந்த எலக்ட்ரானுக்கு எங்க இருந்து எனர்ஜி கிடைக்குது அதை பத்தி சொல்ல. நெக்ஸ்ட் பாரு, a moving electron will lose its energy. அந்த electron will lose its energy and finally collides with the nucleus, but the atom is stable. You என்ன சார், ஒரு எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னாக்கா இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுது, அப்படியே சுத்தி வந்து கடைசியில நியூக்ளியஸ்ல வந்து விழுந்துடுது. இந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ்ல வந்து விழுந்துடுது. ஆனா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கல. அப்படி நியூக்ளியஸ்ல விழுந்தாக்கா அந்த எலக்ட்ரான் டெஸ்ட் ஆயிடும், புரியுதுங்களா? அப்ப ஆட்டம் என்ன பண்ணணும், கொலாப்ஸ் ஆகணும். ஆனா அந்த மாதிரி எதுவும் ஆகல, ஆட்டம் எப்படி இருக்குது, ஸ்டேபிளா இருக்குது. அப்ப இவரோட திட்டம் வந்து என்னது, ஃபெயிலியர். அதான் சொல்றான், a moving electron will lose its energy and finally collide with nucleus, but the atom is stable. It fails to explain the stability of the atom. ஒரு ஆட்டத்தோட ஸ்டெபிலிட்டி பத்தி அவர் சொல்ல. அப்ப என்னன்னா பாருங்க, இங்க once again it fails to explain distribution of electron. என்ன பண்ணல, எலக்ட்ரான் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அந்த ஆட்டத்துல அத பத்தி சொல்ல. அடுத்து it fails to explain energy of atom. அந்த எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான், அந்த எலக்ட்ரானுக்கு சுத்தி வருது பத்தியா, அப்படி சுத்தி பத்தியா, அப்ப அதுக்கு எங்க இருந்து எனர்ஜி கிடைக்குது அதை பத்தி சொல்லல. On moving electron will lose its energy and finally collides with the nucleus. அது எலக்ட்ரான் என்ன பண்ணுது, வேகமா அப்படி அந்த நியூக்ளியஸ் சுத்தி வேகமா சுத்தி அந்த கொசு சுத்தி பாத்தீங்களா, அந்த மாதிரி காயில் சுத்தி லாஸ்ட்ல நியூக்ளியஸ் சென்டர் பார்ட்ல வந்து அந்த நியூக்ளியஸ்ல வந்து அழிஞ்சிடுது அப்படின்றாரு. ஆனா அந்த மாதிரி சம்பவம் நடக்கல. என்ன சொல்றாருன்னா, finally but the atom is stable. It fails to explain the stability of atom. Okay, dear students, next பாருங்க, நம்ம ஏற்கனவே ஜே தாம்சன் பார்த்தோம், ரூதர்ஃபோர்ட் பார்த்தோம். இப்போ யாரு, போர். ரொம்ப போரா இருக்குதுன்னு நினைக்காத,
your name a Bohr. Okay, explain the Bohr atomic model theory. Bohr என்ன சொல்றாரு அப்படினு பார்த்தா the energy of electrons is quantized. எலக்ட்ரான்கள் வந்து வரையறுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாரு. the energy of electron is quantized. எலக்ட்ரான்கள் வரையறுக்கப்பட்டது அப்படி சொல்லிட்டாரு. அடுத்த பாயிண்ட்ல வர the electrons are moving around the nucleus in circular path called stationary orbit. என்ன சொல்றதுல எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட நிலைவட்ட பாதையில சுத்துது. ஸ்டேஷனரி ஆர்பிட் சொல்லும்போது நிலைவட்ட பாதை அப்படி சொல்லி தமிழ் மீடியம் புக்ல நிலைவட்ட பாதைன்னு சொல்றாங்க. அப்ப the electrons are moving ஒரு சர்க்குலர் பாத்ல சுத்தினுது அப்படின்னு சொல்றோம். ஸ்டேஷனரி ஆர்பிட் அது பேர் என்ன சொல்றோம்? ஸ்டேஷனரி ஆர்பிட் சொல்றோம். the angular momentum of the electron is given by அப்போ இங்க வந்து angular momentum எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படினா angular momentum ஒரு ஃபார்முலா என்ன சொல்றாங்க அப்படினா mvr equal to nh by 2 pi. என்ன சொல்றோம்? mvr equal to nh by 2 pi. here n is equal to 1 2 3 சொல்றோம். okay, next வந்து as long as a electron is in a fixed orbit, electron வந்து ஒரு fixed orbitல சுத்திட்டு வருது, it will not lose energy. அது என்ன பண்றது? எனர்ஜியை இழப்பது கிடையாது. but if the electron jumps from higher energy level to lower energy level, அப்ப எலக்ட்ரான்ஸ் வந்து higher energy level இருந்து இப்படி higher energy level இருந்து lower energy levelக்கு வரும்போது higher energy level இருந்து lower energy levelக்கு வரும்போது it will emit radiation. it will emit radiation. அது எப்படி கண்டுபிடிக்கணும்? E2 higher level minus E1 lower level. அப்ப என்ன பண்ணுது? எனர்ஜி வந்து எமிட் பண்ணுது அப்படி சொல்றோம். அப்ப nu is equal to E2 minus E1 divided by h ன்னு சொல்றோம். இப்போ இதே வந்து the it energy is supplied, நீ என்ன பண்ற? குறிப்பிட்ட ஒரு எனர்ஜி உள்ள கொடுக்குற, அது கொடுக்கும்போது என்ன ஆகுது? மேல் நோக்கி போகும். அப்போ it energy is supplied, the electron will jump from lower energy level to higher energy level, lower energy level to higher energy level போகுது அப்படி சொல்றோம். இப்போ கான்செப்ட் புரியுதுங்களா? இது வந்து யார் சொல்றது? போர். ஸ்டூடண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கிறது what are the limitations of Bohr's atomic model. J.J. Thomson பார்த்தோம், அவருடைய டிஃபெக்ட். அடுத்து யாரு? ஃபோர்டு பார்த்தோம், அவருடைய ரூதர்ஃபோர்ட் பார்த்தோம், அவருடைய லிமிடேஷன்ஸ். அதே மாதிரி போர் பார்த்தோம், போரோட டிஃபெக்ட்ஸ். இப்போ பாரு, வாட் ஆர் தி லிமிடேஷன்ஸ் ஆஃப் போர்ஸ் அட்டாமிக் மாடல் தியரி அப்படின்னு சொல்லும்போது தி மாடல் இஸ் வேலிட் ஃபார் ஒன் எலக்ட்ரான் ஸ்பீசிஸ் லைக் ஹைட்ரஜன். அடுத்து என்ன சொல்லலாம்? Li2+, Li2+ இதெல்லாம் சொல்லலாம். ஓகே, இந்த டர்ம்ஸ் ஃபுல்லா நம்ம சொல்றோம். கவனி, this model is valid for one electron species like hydrogen Li2+, அதுவும் சொல்லலாம். it fails for multi electron layer. அப்போ என்னது? மல்டி எலக்ட்ரான் என்னது? ஒரு 2 எலக்ட்ரான் 3 எலக்ட்ரான் போகும்போது அந்த கான்செப்ட் வந்து ஒத்து வரல, அவருடைய கான்செப்ட் வந்து ஒத்து வரல. அடுத்து it fails to explain the splitting of spectral line in the magnetic field is called Zeeman effect. இது வந்து 2 மார்க் क्वेश्चन கேட்பான். what is Zeeman effect ன்னு சொல்லுது. நல்லா கவனிச்சுமா, இந்த பார்ட்ல என்ன சொல்றோம்? ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன், நிறமாலை லைன் போகுது, அதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட் வைக்கிற, இப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் வைக்கும்போது அந்த லைன் வந்து என்ன பண்ணுது? ஸ்பெக்ட்ரல் ஸ்பிளிட் ஆகுது. அது ஏன் ஸ்பிளிட் ஆகுது அப்படின்னு யார் சொல்ல? போர் சொல்லல. அதான் சொல்றோம், it fails to explain the splitting of spectral line in the magnetic field is called as Zeeman effect. அப்போ ஒரு லைன் இப்படி போகுது, ஒரு லைன் இந்த ஸ்பெக்ட்ரல் லைன் இப்படி போகுது, இங்க ஒரு மேக்னெட் வைக்கிற, இப்படி ஒரு மேக்னெட்டும் இப்படி ஒரு மேக்னெட் வைக்கிறேன்னு வச்சுக்கோ, இந்த லைன் என்ன பண்ணுது? ஸ்பிளிட் ஆகுது. ஏன் ஸ்பிளிட் ஆகுது அப்படின்னு அவர் சொல்லல, எக்ஸ்பிளைன் பண்ணல. அதான் it fails to explain the splitting of spectral lines in the magnetic field is called as Zeeman effect. அதே மாதிரி இந்த கான்செப்ட் செகண்ட் பாருங்க, it fails to explain splitting of the spectral line in the electrical field is called as Stark effect. what is Stark effect கேட்பான். அப்போ இதே மாதிரி ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன் போகுது, அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ல நீ கரண்ட் பாஸ் பண்ற, கரண்ட் பாஸ் பண்ணும்போது ஸ்பிளிட் ஆகுது. அந்த ஏன் ஸ்பிளிட் ஆகுதுன்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகே, அப்போ வாட் இஸ் ஸ்டார்க் எஃபெக்ட்? அப்போ Zeeman எஃபெக்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் யூஸ் பண்றேன், ஸ்டார்க் எஃபெக்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் யூஸ் பண்றேன். அப்போ it fails to explain the splitting of the spectral line in electric field is called as Stark effect. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, listen carefully, it fails to explain why the electron is revolving around the nucleus in a fixed orbit with an angular momentum equal to nh
by 2 pi என்ன சொல்றோம்னாக்கா நியூக்ளியஸை சுத்தி எலக்ட்ரான்கள் அவற்றின் ஆங்குலர் மொமெண்டம் என்னது m v எங்க போடுறாங்க ஆங்குலர் மொமெண்டம் என்ன ஃபார்முலா சொன்னோம் mvr மதிப்பு nh by 2 pi க்கு சமமாக இருக்குமாறு உள்ள சில குறிப்பிட்ட வட்டப்பாதையில் மட்டுமே சொல்வதற்கான அடிப்படை காரணத்தை அது கூறல என்ன சொல்லுங்க it fails to explain why the electrons is revolving around the nucleus in fixed orbit with an angular momentum equal to nh by 2 pi அப்படினா அர்த்தம்னாக்கா நியூக்ளியஸை சுத்தி எலக்ட்ரான் அவற்றின் ஆங்குலர் மொமெண்டம் mvr மதிப்பு h by 2 pi க்கு சமமாக இருக்குமாறு உள்ள சில குறிப்பிட்ட வட்டப்பாதைக்கு மட்டுமே சொல்வதற்கான அடிப்படை காரணத்தை அவர் சொல்ல அதனால இவரு என்னாச்சு இவரோட மெத்தடும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இப்ப பாருங்க derive de Broglie equation of wave nature of electron derive de Broglie equation of wave nature of electron இது வந்து கண்டிப்பா ஒரு 3 மார்க் क्वेश्चन கேட்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் இருக்குது from Einstein equation Einstein theory Einstein என்ன சொல்றாரு இந்த ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா E equal to mc square E is equal to mc square ஐன்ஸ்டீன் தியரி E is equal to mc square அடுத்து இன்னொரு சயின்டிஸ்ட் வராரு யாரு பிளாங்க் பிளாங்க் கிடையாது அவர் நாம தான் பிளாங்க் அவர் வந்து பிளாங்க் ஓகேங்களா ஓகே ஃப்ரம் பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி என்ன சொல்றோம் E is equal to h nu E is equal to h nu சொல்றோம் E is equal to h nu இப்போ பாருங்க இந்த ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன்ல E is equal to mc square பிளாங்க் குவாண்டம் தியரில E is equal to h nu அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது E E அப்ப ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ஈக்குவல் அப்படி சொல்லலாமா ஓகே அப்ப கம்பேர் ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேர் பண்ணி வரேன் கம்பேர் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஈக்குவலா இருக்கு அப்ப ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருக்கும் அப்ப h nu equal to mc square is equation number 3 we know that நமக்கு என்ன தெரியும் nu is equal to c by lambda நம்ம இந்த லைட் ஃபார்முலா படிக்கும்போது படிச்சிருப்போம் 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்போம் nu is equal to c by lambda அப்படி படிச்சிருப்போம் இப்போ இந்த nu ஓட வேல்யூ இந்த தேர்ட் ஈக்குவேஷன் nu இருக்கு பாத்தியா அது பதிலு இந்த c by lambda அப்ளை பண்ணு அப்ப h c by lambda equal to mc square are understand or not புரிஞ்சுக்க நினைக்கிறேன் இப்போ hc by lambda equal to mc square இப்போ நமக்கு h by lambda மட்டும் தேவை அப்ப h by lambda equal to இந்த c யும் இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும் அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும் h by lambda equal to mc மட்டும் தான் இருக்கும் ஏன்னா இந்த c யும் இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும் அப்போ h by lambda equal to mc இப்போ நமக்கு தேவை lambda மட்டும் அப்ப lambda is equal to இந்த lambda அந்த பக்கம் வந்து இத எடுத்து வருது lambda is equal to h by mc ன்னு போடுறோம் இந்த lambda அங்க போய்டும் இது கீழ வந்துரும் ஓகே for a particle of matter with mass m mass என்ன சொல்றோம் m ன்னு சொல்ற and moving velocity v ன்னு சொல்ற இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் இப்போ இந்த c பதிலா என்ன பண்ணும் c வந்து ஒரு பொருளா கன்சிடர் லைட் மாதிரி வேவா கன்சிடர் பண்ற c ஆனா இப்போ என்ன சொல்லணும்னா அது ஒரு மாஸா கன்சிடர் பண்ற மாஸ் இருக்கும்போது கண்டிப்பா அதுக்கு வெலாசிட்டி இருக்கும் அதான் இங்க போடுறோம் v அந்த c எடுத்துட்டு v ன்னு போடுறோம் ஏன்னா நம்ம என்ன பண்றோம் பார்ட்டிகல் கன்சிடர் பண்ணும்போது அதுக்குரிய வெலாசிட்டி இருக்கும் அதனால c க்கு என்ன பண்றோம் v ன்னு போடுற ஓகே அப்ப lambda is equal to h by mv you say equation number 6 இத ஃபைனல் ஈக்குவேஷன் ஓகே what are the significance of de Broglie equation சொல்லும்போது it is valid only for particle which moves in speed less to the speed of light ஒளியோட வேகத்தோட கம்மியா இருக்கிற பொருள் மட்டும் இது அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க dear students இன்னைக்கு நம்ம நடந்தத ஒரு ரீகேப் பண்ணி பார்ப்போம் அந்த தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோமா ஃபர்ஸ்ட் தாம்சனா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம் அவர் என்ன சொல்றாரு பார்த்தோம் அடுத்து வந்து என்னது அவருடைய குறைபாடுகள் அடுத்து என்ன பார்த்தோம் ரூதர்ஃபோர்டு அவருடைய லிமிடேஷன்ஸ் ரூதர்ஃபோர்டு அவருடைய எக்ஸ்பெரிமெண்டோட குறைபாடுகள் பார்த்தோம் அடுத்து பார்த்து யார் பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து போர் ஆட்டம் மாடல் பத்தி பார்த்தோம் அடுத்து அவருடைய குறைபாடுகள் பார்த்தோம் அப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட் வந்து இந்த de Broglie ஈக்குவேஷன் ஃபுல்லா பார்த்துறோம் இதெல்லாம் என்ன பண்ணுங்க வீட்டுல உட்காந்து ஒரு முறை எழுதிப்பார் அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க நடத்துறது புரியுது புரியல சார் இது புரியுது சார் இந்த இடம் டவுட் ஆகுது சார் இல்ல நடத்துறது சூப்பரா இருக்கு சார் புரியுது சார் அப்படின்றது ஏதாவது ஒண்ணு நீ வந்து அந்த யூடியூப்ல கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணு புரியுதுங்களா ஏன் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணா அப்பதான் எனக்கு வந்து இன்னும் இதை மாடிஃபிகேஷன் பண்ணி நடத்தலாம் எப்படி நடத்தலாம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் உங்க லெவலுக்கு நான் வேலையை நடத்த முடியும் புரியுதுங்களா இது வந்து ஒழுங்கா படிங்க அன்னைக்கு நடந்தது அன்னைக்கு படிச்சிருங்க டீச்சர்ஸ் வந்து எல்லாம் ரொம்ப எஃபர்ட் போட்டு நடத்துறாங்க பாடத்தெல்லாம் ரொம்ப என்ன பண்றாங்க அப்லோட் பண்ணிருப்பாங்க இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல போட்டிருப்பாங்க அதனால அவங்களுக்கோசரம் நீ உனக்கோசரம் படிக்க தேவையில்ல டீச்சர்ஸுங்களுக்கோசரம் அவங்க பண்ற ஹார்ட் ஒர்க்குக்கோசரம் நீ வந்து வீட்டுல வந்து அன்னைக்கு படிச்சு எழுதி காமிச்சிரு புரியுதா அன்னைக்கு நோட்ஸ் ரெடி பண்ணிக்கோ
நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை நெக்ஸ்ட் மீட்டிங்ல சந்திப்போம். ஓகே, பாய்.